ஸ்ரீமன் நாராயணம். கன்னிராசிக்கு 2026 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு சனிப்பெயர்ச்சி பலன் சொல்கிறேன். முதல் விஷயம் கண்டசனி. கண்டசனி இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வரும், கணவன் மனைவியில் பிரச்சனை வரும். கவனம். எக்ஸ்ட்ரா தொழில் பார்க்குறீங்கல்ல, ஒரு தொழில் பார்த்துட்டு இன்னொரு தொழில் சைட் பிஸ்னஸ் அது சரி வராமல் போகும். கவனமாக யாரையும் நம்பி கொடுக்க வேண்டாம். கொடுத்தீங்கன்னா அது லாஸ் ஆகும். நம்ம கண் பார்வையும் நம்ம பேச்சும் அவன்கிட்டே இருக்கணும். யாரை நம்பி கொடுக்கறது, வக்காலத்து வாங்குவது, ஜாமீன் கையெழுத்து போடுவது இதெல்லாம் செஞ்சால் பிரச்சனையாக மாறும். தேவையில்லாத விஷயத்தில் போய் தலையிடக்கூடாது. அதே போல் கவனம் உடல்நிலையில். அதே போல் 2 பேர் கணவன் மனைவியில் பேச்சில் நிதானம் தேவை. அதே போல் சுற்றத்தார், கணவன் வீட்டு சுற்றத்தாரும் மனைவி வீட்டு சுற்றத்தாரையும் குறை சொல்ல வேண்டாம். அதை பற்றி பேசினா பெரிய பிரச்சனையாக வரும். மற்றபடி தான் நல்லா இருக்குது. மற்றபடி எல்லா காரியமும் வெற்றி பெறும். அதே போல் புதிய முயற்சிகள் செய்யலாம். வேலையில் முன்னேற்றம் வரும். வெளிநாட்டு பயணம் உண்டு. உடல்நல ஆரோக்கியத்தை தேற்றம் உண்டு. நல்லபடியாக வரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரும். நல்லதே நடக்கும். ஸ்ரீமன் நாராயணா. எத்தனை ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நுணுக்கத்தில் பார்த்துக்கிங்க. அதே போல் 7 ரஜனி இது கண்டச்சனி நடக்கும்போது இந்த சுக்கிர நீசமானவங்களும் 7ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கவங்களும் ரொம்ப பிரச்சனையாக மாறுவாங்க. தயவுசெய்து அதை பார்த்துட்டு அவங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி குடும்பத்தை நடத்துங்க. தயவுசெய்து கவனம். ஜாதகத்தை பார்க்கறதுக்கு ஒன்றும். இதுக்கப்புறம் புதிய முயற்சி செய்கிறவங்க, சைடு பிஸ்னஸ் பண்ணுறவங்களையும் ஜாதகத்தை பார்த்து ஆரம்பிப்பது நல்லது. 2. அதே போல் குடும்ப ஒற்றுமைக்காகவும் புதிய கல்யாணம், அதாவது கல்யாண முயற்சிக்காகவும் பரிகாரம் சொன்னால் உடனே செய்யுங்க. யாகங்கள் செய்வதும் பரிகாரம் யார் சொன்னாலும் உடனே செய்யுங்க. நல்லபடியாக கலத்திர தோஷம், மாங்கலி தோஷம், தார தோஷம் இதெல்லாம் இருக்கும். அவங்களாம் பரிகாரம் செஞ்சுக்கிங்க. நல்லபடியாக நடக்கும். யாக வேள்வி நடப்பது உங்களுக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. நல்லதே நடக்கட்டும். ஸ்ரீமன் நாராயணா.